அமையற கேஸ்கள் எப்படி, இந்த வண்டி எப்படி, நீ எப்படியோ. ஹாய் ஜோதி, எங்க ஒன்னும் இல்ல, இவர் வக்கீலு கல்யாணம் ஆகலன்னு கவலைப்பட்டாரு. அதுக்காக சில பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஆமா, நீ எங்க? இங்கேயும் அதே ப்ராப்ளம் தான். இன்ஸ்பெக்டரும் கல்யாணம் ஆகலன்னு கவலைப்பட்டாரு. அதுக்காக நானும் சில பரிகாரங்கள் செஞ்சுட்டு வரேன். மீட் மீ சிஸ்டர் ஜோதி. வணக்கம். வண்டி அது. ஹலோ வக்கீல் சார். ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், நீங்க எங்க? இப்பதான் வந்தேன். என்ன ஸ்கூட்டர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்ன சார் பண்றது, என் பிராக்டிஸ் மாதிரியே இந்த வண்டி அப்படி. என்னங்க, இவ என் சிஸ்டர் அருணா. ஹலோ ஹலோ வக்கீல் சார், நீங்க ரொம்ப தாவறீங்க சார். நம்மள ஒண்ணு நெருங்கிட்டோமா, அதான். ஆமா, உங்க வண்டிங்க? ஒண்ணுமில்ல, வண்டி கொண்டு வந்தா டூயட் பாட முடியாது, டான்ஸ் ஆட முடியாது, அதனால தான் கொண்டு வரல. அப்பவே சொன்ன வண்டி வேணானே, கேட்டியா? ஆமா, நம்மள எப்படி வீட்டுக்கு போறது? நானும் அதான் யோசனை பண்ணிட்டு அங்க ஒரு வண்டி வருது, நானும் லிஃப்ட் கேக்கட்டுவா? ஹலோ, ஸ்டாப் சார், ப்ளீஸ் ஸ்டாப் சார். நாங்க எங்க கேர்ள் ஃப்ரெண்டோட பிக்னிக் வந்தோம். கேர்ள் ஃப்ரெண்டோடயா? வெரி குட். நான் என்ன செய்யணும்? வந்த இடத்துல வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், லிஃப்ட் ப்ளீஸ். லிஃப்ட் வேணுமா? வெரி குட் வெரி குட். தாராளமா இறங்கி சொல்லு. ஹாய், கம் ஆன் கம் ஆன். டைம் ஆச்சு, யாரையோ புடிச்சார் போல. வாங்க போலாம். அடடே, வாங்க வாங்க. ஏன் நின்னுட்டீங்க? வாங்க. அடேடே, ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி ஓடுறாங்க? அதான் சார் எனக்கு புரியல. அந்த இன்ஸ்பெக்டர் யாருக்கு பயப்பட மாட்டா? ஒருவேளை நீங்க போலீஸ் ஆபீசரோ? சே, எனக்கு போலீஸுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆமா, அந்த ஓடுற பெண்கள்ல ஓ ஆளு யாரு? அங்க மாநிலமா நிக்குது, அதான். ரொம்ப அட்ஜஸ்டபிள். ஆள் எப்படி சார்? ரொம்ப நல்லா இருக்கா. நீ என்ன பண்ற? நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, நான் பிராக்டிஸ் பண்ணும் போதே லவ் பண்ற போல இருக்கு. ஆமா, நீங்க லவ் பண்றது அந்த பெண்களுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? ஆனா இந்த காலத்து பொண்ணு யாரு சார் அப்பா அம்மா கிட்ட லவ் பண்றாங்க? ஆமா, அது கணக்கு நான் இங்க. ஆமா சார், இவ்வளவு டீட்டெயிலா கேக்குறீங்களே, நீங்க யாரு? நான் தான் பெண்களுடைய அப்பா. தம்பி தம்பி தம்பி. ஆஹா, ஏய், என்ன காலை பிடிக்கிறீங்க? என்ன சமாச்சாரம்? அப்பா அப்பா, நான் தாண்டி. என்ன சந்தேகம் உங்களுக்கு? அது வந்து காரியம் ஆனோம்னா காலை பிடிங்கன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. பெரியவங்க சொல்றபடித்தான் நடந்துக்கிறீங்களா? பெரிய இவளுங்க. என்ன சமாச்சாரம்? அது அது தெரியுண்டி, எனக்கு தெரியுண்டி. நான் சொல்லட்டுமா? நீ சட்டத்தை செட்டப் பண்ணிக்கிட்ட, நீ காவலை தோது பண்ணிக்கிட்ட, அப்படிதானே? அந்த பையங்களுக்கு உங்களை கட்டி கொடுக்கறதுல எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். என்ன டாடி இது, கொஞ்சம் கூட த்ரில் இல்லாம டக்குன்னு சம்மதிச்சிட்டீங்க. நான் த்ரில் கொடுத்தா நீங்க தாங்குவீங்களா? நான் ஒண்ணு டக்குன்னு சம்மதிக்கல. 2 மாசமா உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, அந்த பசங்களை பத்தி ஃபுல் டீடைல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சம்மதிச்சேன். பரவாயில்ல, நல்ல மாப்பிள்ளைகளா தான் பிடிச்சிருக்கீங்க. நானே செலக்ட் பண்ணிருந்தாலும் இவ்வளவு நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சிருக்காது. Thank you டாடி. ஓகே ஓகே, நபார், நான் சம்மதிச்சா போதாது. முதல்ல இந்த கல்யாணத்துக்கு உங்க அம்மாவோட சம்மதத்தை வாங்கணும். ஐயோ, அதான்ப்பா கஷ்டம். நீங்க எதையுமே நம்புவீங்க, அம்மா எல்லாத்துக்குமே சந்தேகப்படுவாங்க. அடி பைத்தியக்காரிகளா, உங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? அவ வெளியில தான் அப்படி சத்தம் போடுவா, உள்ளுக்குள்ள அவ்வளவு ஐஸ். போய் அவ கால பிடிங்க. ஓகே டாடி. ஓகே டாடி. ஐயோ, என்ன இது? அப்பா தான் உங்க காலை பிடிக்க சொன்னாங்க. அவர் தான் சொல்லி கொடுத்தாரா? இப்படி நின்னுட்டு இருக்கும் போது காலை பிடிச்சு இழுத்து கீழே தள்ளி விட்டுருங்கன்னு? இல்லையே, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கணுமே. விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணு இல்ல மம்மி, எங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், அதை தீர்த்து வைங்கன்னு அப்பா கிட்ட கேட்டோம். அவருக்கு ரொம்ப இஷ்டம். உங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதா? ஏதாவது சிக்கல் வந்துருச்சுன்னா நைஸா நழுவிடுவாரு. சரி சரி, உங்க ப்ராப்ளத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். கீழே இறக்குங்கடி. ப்ராப்ளம் என்ன? நாங்க காதலிக்கிறோம். இந்த வயசுல எல்லாரும் செய்யறது தானே, இதுல என்ன ப்ராப்ளம்? ஏன் அந்த பையங்க இப்ப உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிறாங்களா? ஆஹா, கல்யாணம் எப்போன்னு அலையறாங்க. சரி சரி, அப்புறம் என்ன ப்ராப்ளம்? உங்க அப்பாவுக்கு அந்த பையங்களை பிடிக்கலையா? அவருக்கு ரொம்ப இஷ்டம். ரொம்ப இஷ்டம். குழப்புறீங்களே, லைன் எல்லாம் கிளியரா தான் இருக்கு. அப்புறம் என்ன ப்ராப்ளம்? நீங்க சம்மதிக்க வேண்டாமா மம்மி, அதான் ப்ராப்ளம். அடி பைத்தியங்களா, உங்க கல்யாணத்துல
உங்க அப்பாவுக்கு இல்லாத அக்கறையும் பொறுப்புமா எனக்கு? இத பாருங்கடி, கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு களங்கம் வராம பாதுகாக்கிறது தான் தாயோட கடமை. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதும் தகப்பனோட கடமை. இப்ப உங்க கல்யாணத்துல எனக்கு உங்களுக்கு பூரண சம்மதம்னு சொல்ல. வாடா உட்காருங்க, வாங்க. பொம்மை பாருங்க. பாரு, நான் உட்கார்றதுக்கும் பொம்மை பாக்குறதுக்கு வரல, வாடா வாங்க வந்திருக்கேன். இது யார் வீடு தெரியுமா? எனக்கு ஞாபகம் இருக்குங்க, உங்க வீடு தான். என் வீடு தானே, அப்புறம் ஏன் வாடகை கொடுக்கல? உங்க வீடா இருந்தா வாடகை கொடுத்துருவாங்களோ? ஏயா, மெடிக்கல் காலேஜ்ல வேலை செஞ்சு கை நிறைய சம்பளம் வாங்குறேன், 2 மாசம் வாடகை ஏயா கொடுக்கல? மெடிக்கல் காலேஜ்ல கை நிறைய சம்பளம் வாங்கின வாடகை கொடுத்துருவாங்களோ? மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறதுக்கு கடை வாங்கினேன், அதை எந்த அப்பன் கொடுக்கறது? அதையும் நான் தான் கொடுக்கணுமா? முதல்ல வீட்டை காலி பண்ணு. காலி பண்ணிடுவீங்களா? பண்ணட்டுமா? நீங்க எதுக்கு 2 மாசம் பொறுத்து வாங்க, போங்க. அப்பா, இவர் பொய் சொல்றாரு. இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு. நான் எங்க போய் சொல்றேன்? நீதான் போய் சொல்றேன். என்கிட்ட பணம் இல்லைங்க. ஏன் பொய் சொல்றீங்க? உங்களுக்கு போய் சத்தியமூர்த்தின்னு பேர் வச்சிருக்காங்களே. ஏமா? அப்பா, இவர்கிட்ட பணம் இருக்கிறது மட்டும் இல்ல, எங்க வச்சிருக்காருங்கிறதும் எனக்கு தெரியும். முதல்ல போய் அதை எடுத்துட்டு வா. எங்க உள்ள போற? இதாங்க இது திறந்த வீட்டுல. அப்பா, நான் சொல்லல, என்ன திருட்டுத்தனம்! பணத்தை எங்க கொண்டு வந்து மறைச்சு வச்சிருக்காருன்னு பாருங்க. நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டாரா? நான் யாரோட பொண்ணு? 2, 3, 4, 5, 6. அப்பா, இத பாருங்க, 600 ரூபாய் நோட்டு. நீங்க வைக்கிற மாதிரியே தலகாணிக்கு அடியில வச்சிருக்காரு. உனக்கு அறிவே இல்ல. ஏ, அவன் பணம் வைக்கிற இடத்தை தான் சொன்னேன், நான் வைக்கிற இடத்தை ஏன் சொன்னேன்? அவனுக்கு பணம் இல்லைன்னா வந்து திருடிடுவானே. சேச்சே, அப்படியெல்லாம் அவர் திருட மாட்டாருப்பா. ஏதோ அப்பப்போ சின்ன சின்ன போய் சொல்வாரு, அவ்வளவுதான். இந்தாங்க, நம்ம வாடகை 300 ரூபாய். இந்த 300 உங்க பேலன்ஸ். ஏயா, பணத்தை வச்சுக்கிட்டு நீ பொய் சொல்ற? நீ எல்லாம் ஒரு ப்ரொஃபசர், உன்கிட்ட படிக்கிற பையன் உருப்பிடுவானா? இந்தாமா, இந்த ஆளுகிட்ட வாடகை வாங்குறதுக்கு நீ தான் லாயக்கு. இனிமே நீயே வந்து வாங்கு. வா வா. இவ்வளவு பணத்தை கையில வச்சுக்கிட்டு எப்படி பொய் சொல்றாரு பாருங்கப்பா. உடம்பெல்லாம் பொய். கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டாரு. எப்படி? ஹலோ சூரியோதயம், எங்க இவ்வளவு வேகமா? சாரி இன்ஸ்பெக்டர், பிரேக் பிடிக்கல, அதான். உங்களுக்கு ஒன்னும் அடிக்கடிப்படலையே? இருக்கிறது ஒரு ஜானு, வச்சிருக்கிறது தம்மா துண்டு பஞ்சி, இதுல வேற அடுத்தவங்களை காயப்படுத்துறதா ஒரு ஜம்பம். இது போலீஸ் பாடிமா, அவ்வளவு சுலபமா அடிபடாது. ஆமா, பெரிய ஹெர்குலஸ் பாடி. உங்க பாடி நீங்க தான் மெச்சுக்கணும். வரட்டுமா? 1 மினிட். என்ன பைக் தரா? லிஃப்ட் வேணுமா? நீங்க லிஃப்ட் தரதுக்கு முன்னாடி நான் ஒரு கிஃப்ட் தரேன். கிஃப்டா? ஐயோ, பிரேக் இல்லாம போனா ஆக்சிடென்ட் ஆயிடுமா? காத்து. அதனால அப்படியே உருட்டிட்டு பொடி நடையா போயிடு பாப்பா. யோ யோ யோ. நீவா கொழுப்பு. ஐயோ. ஐயோ, யாருமே இல்லையா? லிஃப்ட் கொடுங்களேன். என்னது? வண்டில இருந்து காத்து இறக்கி விட்டது இல்லாம வண்டி ஏத்தி ஆளை க்ளோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? மிஸ் சூரியோதயம். அருணா. அருணா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. வந்து உட்கார், வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். வேண்டப்பா, நான் வரல. பாருமா, இதெல்லாம் பொறுக்கி பசங்க திடீர் இடம். அப்புறம் யாராவது வந்து கலாட்டா பண்ணுவாங்க, நான் வேற அவங்களோட ஃபைட் பண்ண வேண்டியது வரும்.
டைம் ஆச்சு, நிறைய வேலை இருக்கு, வந்து உட்கார். அப்ப வண்டி எங்க கான்ஸ்டபிள் எடுத்துட்டு வர சொல்றேன். பரவாயில்லையே, போலீஸ்காரங்களுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் இதயம் இருக்கே. நாங்களும் மனுஷங்க தாமா. அப்ப உங்க இதயம் எங்க சார்? என்கிட்ட தான் இருக்கு, உட்கார். நாராயணா, வந்த விஷயம் இதுதான். இவன் தான் என் ஒரே பையன், பேரு ஜெகநாதன். ஜக்கு ஜக்குன்னு செல்லமா கூப்பிடுவோம். உன் பையன் ஜக்குன்னு கூப்பிடலாம், மக்குன்னு கூப்பிடலாம், கொக்குன்னு கூப்பிடலாம். ஆறு அடிக்கிறா. இத பாருப்பா, தங்கமான பையன். ஆனா கண்ணுல பாக்குற எல்லாத்தையுமே இத பத்தியா இது மாதிரி கண்டபடி போட்டோ எடுத்துருவான். வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இது ஒண்ணு போதாதா? சொல்றத கேளப்பா. உன் பொண்ணை என் பையனு கேட்கலான்னு வந்திருக்கேன். நீ என்ன சொல்ற? பாப்போம். பாப்புன்னு சொன்னா எப்படி? வர்ற ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்கு. நீ சரின்னு சொல்லிட்டா என் மனைவியை கூட்டு வந்து முறையோட பொண்ணை பாத்துறேன். பால் கெட்டு போச்சு, காபி போட முடியாது. பரவாயில்ல, அவர் என்ன சாப்பிடாம வந்திருப்பாரு. ஆமா ஆமா. ஜக்கு, இதாண்டா நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. டேய், உன் இஷ்டத்துக்கு போட்டோ எடு. எடு. ஏப்பா, பையன் என்ன படிச்சிருக்கான்னு நீ கேட்கவே இல்லையே. இது வரைக்கும் நான் கேட்டா நீ பதில் சொன்ன. நீயா சொல்லிக்கிட்டு இருக்க, அதே மாதிரி இதையும் சொல்லிட. முதல்ல பிகாம்னா இப்ப எம்காம்ங்கிறான். ஆனா போட்டோ பிடிக்கிற நேரம் தவிர மத்த நேரம்லாம் எதையோ படிச்சுக்கிட்டு இருக்கான். எதையோ படிக்கிறவனுக்கு எதுக்கியா கல்யாணம்? அப்படியே விட்டுட, நல்லா படிக்கட்டும். டாக்டர் வாயா, வந்து இப்படி உட்காரு. உங்க கூட நமக்கு கட்டுப்படி ஆகாதுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அது போட்டா இந்த எம்காம் படிக்கிற பையன்களுக்கு எல்லாம் நல்ல உத்தியோகம் கிடைக்குமா? எம்காமா? அடேங்கப்பா, பெரிய படிப்புங்க. பேங்க் பக்கம் போனா போதும், அவங்களே விசிறு பிடிச்சு எடுத்துக்குவாங்க. பெரிய பெரிய உத்தியோகம் எல்லாம் கிடைக்குங்க. ஏன் இவ்வளவு தூரம்? அவனை நம்பி பொண்ணே கொடுக்கலாம் போங்க.